Hi students, this is JMax. Example 4.18. Find the value of first subdivision பாருங்க. Sine of 5/3 minus sine inverse of minus 1/2. சரி, இதுல நமக்கு பாருங்க sine of 5/3 sine inverse of minus x. இன்ட்ல ரிசல்ட் கொடுத்து பாருங்க sin inverse of minus x னா minus sin inverse x. அப்ப இந்த minus வெளியில வரும். minus minus நமக்கு என்னன்னா plus அப்படின்னு ஆயிடும். So sin inverse of 1/2. Then sinல நமக்கு 1/2 எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா sin of 5/3 plus sin inverse of 1/2 னா 60 degree, that is 5/6. சரிங்களா? இங்க 5/6 னா இங்கேயும் 5/6 வரணும். இந்த டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குங்க 3 இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுக்கிறீங்க. ஸோ எல்சிஎம் எடுக்கிறவங்களுக்கு என்ன வரும் பாருங்க, இங்க 6 வரணும்னா இங்க 2/2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் டேக்கிட்ட 6, இங்க 3 எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். அப்போ 2π பிளஸ் இங்க எத்தனை டைம்ஸ் வரும்னா 1 டைம் வரும், 1 டைம்ஸ் π. இப்போ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு sin of that is 3π/6. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்க, இது sin π/2. ஸோ sin π/2 னா sin 90 டிகிரி. அதோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. ஸோ சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்துருங்க பாருங்க, cos of 1/2 cos inverse of 1/8. ஸோ வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள இந்த cos of 1/2 வந்து நம்ம தீட்டா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். லெட் theta equal to cos inverse of 1/8. Then cos left side வந்துச்சு, அந்த inverse left side வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடுது, cos theta equal to 1/8 அப்படின்னு வரும். ஸோ cos theta equal to 1/8. இந்த ரிசல்ட் வர மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இதுல செகண்ட் ரிசல்ட் பாருங்க, cos A equal to 2 cos square A/2 minus 1. ஸோ அந்த ரிசல்ட் அப்ளை பண்ண போறோம். we know that cos A பதில் அப்படியே theta replace பண்ணிக்கோங்க. cos theta equal to 2 cos square theta/2 minus 1. then cos theta வேல்யூ பாருங்க 1/8 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. this is 2 cos square theta/2 minus 1. இந்த மைனஸ் லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன பாருங்க, 2 cos square theta/2 equal to இந்த மைனஸ் வந்துச்சுன்னா பிளஸ் 1 1 பிளஸ் 1/8 அப்படின்னு வந்துடும். தென் நெக்ஸ்ட் பாருங்க 2 cos square theta/2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பிளஸ் 1/8 எல்சிஎம் எடுத்தா 8 8 பிளஸ் 1 பார்த்தா நம்மளுக்கு 9/8 அப்படின்னு வந்துடும். தென் இந்த 2 நான் டினாமினேட்டர் வித் லெஃப்ட் சைடு 2 ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணோம்னா cos square theta/2 equal to so 9 the 2 into 8 நமக்கு என்ன வந்துடும் 16 அப்படின்னு வந்துடும். தென் ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன பாருங்க, cos theta/2 equal to ஸ்கொயர் கேன்சல், இங்க ஸ்கொயர் எடுத்தோம்னா 9 3 வந்துடும், 16க்கு 4 வந்துடும். 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16. ஸோ ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆயிடும். சரியா? தென் நெக்ஸ்ட் பாருங்க cos ஆஃப் இந்த இடத்துல இந்த theta/2 1/2 into theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ theta/2னாலும் 1/2 into thetaனாலும் ரெண்டு ஒன்று தான். ஸோ தென் cos ஆஃப் இந்த 1/2 into இந்த thetaனது என்ன நம்மளுக்கு ஸ்டார்டிங் யூஸ் பண்ணி பாருங்க cos inverse of 8. அப்போ இந்த thetaனது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா cos inverse of 1/8 equal to இதோட வேல்யூ தான் கொஸ்டின் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இது நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸாக்ட்டா ஒரு வேல்யூ வந்து 3/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, tan of 1/2 into sin inverse of 2a divided by 1 plus a square plus 1/2 into cos inverse of 1 minus a square divided by 1 plus
a square. So இதை சால்வ் பண்ணதுக்கு அப்படியே இன்ட்ல ரிசல்ட்ஸ் பாருங்க. tan of 1 by 2 into the sin inverse of 2a by 1 plus a square. இன்ட்ல பாருங்க தேர்ட் ரிசல்ட் பாருங்க. sin inverse of 2x by 1 plus x square னா 2 tan inverse x. இந்த x எடுத்தாலும் நமக்கு அப்படியே இருக்கு. எப்படி எழுதிக்கலாம் இதை? இது வந்து நம்மளுக்கு 2 tan inverse a அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, பிளஸ் இந்த இடத்துல பாருங்க இந்த 2 நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இது மாதிரி cos inverse of 1 minus x square by 1 plus x square எழுதலாம். 2 tan inverse x எழுதிக்கலாம். நீ x பதில் உங்களுக்கு என்ன இருக்கு? x பதிலா a அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து 1 by 2 into 2 tan inverse a. ஸோ இந்த 2 என்ன நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா tan inverse a plus tan inverse a. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ tan of இந்த tan inverse a plus tan inverse a னா ரிசல்ட் பாருங்க. tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y by 1 minus xy. அது x எடுத்து a தான், y எடுத்தாலும் நமக்கு a தான். அப்ப அப்படியே அப்ளை பண்ணோம்னா this is tan inverse of x எடுத்தாலும் நமக்கு பாருங்க a, y எடுத்தாலும் நமக்கு a divided by 1 minus x into y. So a into a. So then next step, tan inverse of this is a plus நம்மளுக்கு 2a divided by 1 minus a square. Then tan inverse cancel ஆயிடும். So balance answer பாருங்க. This is 2a divided by 1 minus a square.